ஹாய் ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நாம் இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் தான். நார்மல் ஃபியூச்சர் ஃபைட் வந்து நம்ம பார்ட் 1 போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருக்கோங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இது. எல்லாம் நிறைய புது புது மிஷின்ஸ் வருது, புது புது ஹீரோஸ் வரானுங்க. அயன் மேன் இந்த வீடியோவில் வேறு நிறைய ஹீரோஸ் வேறு வந்திருக்கானுங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் பார்ட் 1க்கு பார்ட் 2 போடுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணனால தான் பார்ட் 2 வந்திருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்ட் 2க்கு வந்து ப்ரோ நீங்கள் பார்ட் 3 போடுங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பார்ட் 3 போடுவோம். அதனால் மறக்காமல் உங்கள் கையை தூக்கி கமெண்ட்டில் பார்ட் 3 போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி விட்ருங்க. நான் கைஸ் இந்த ஏலியன்லாம் எப்போ வருவானே தெரியல, மாசாக இருக்கிறானுங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் வந்து டீம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த பொண்ணு கேரக்டருக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்பைடர் மேனை போட்டுட்டு இந்த கருப்பு மனுஷனை போட்டாச்சு. ஓகே கைஸ், மறக்காமல் இந்த கருப்பு மனுஷன் வந்து யார், அதாவது இவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இப்படி ஒரு ஸ்பைடர் மேனு அயன் மேனுன்ற மாதிரி அந்த கருப்பு மனுஷனோட பேர் என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. ஓகேவா கைஸ்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிறப்பான தரமான சம்பவத்தை நிறையவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை தூக்கி லைக் மேலே வச்சுருங்க. இன்னொரு பொண்ணான கையும் இருக்கும், அதை தூக்கி சப்ஸ்கிரைபில் வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் பொண்ணான வேர்லையும் தூக்கி வச்சுருங்க. ஓகே கைஸ், லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா லைக் பண்ணால் பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கைஸ். ஒரே ஒரு லைக் தானே, உங்கள் காசாக பணமா சொத்தியாக கேட்டேன், ஒரு லைக்கை தானே கேட்டேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அதுதான். அதே மாதிரி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிட்டு வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி என்ன மிஷின், இன்றைக்கி நம்ம டீம் மாதிரி வந்திருக்கோம். எல்லாம் சிறப்பாக தரமான எதிரிங்களாம் வருவானுங்க, போட்டு வதவதான் வரானுங்க. சரி, நம்ம அந்த கருப்பு கலர் மனுஷனாக மாறியாச்சு. அயன் மேன் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேங்க கைஸ், இல்லை ஓகே. ஏதோ ஒன்று அவர் பேர் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் போட்டு டம்மு டிம்முன்னு அடித்து உட்கார வச்சாச்சு. மாசாக ஃபைட்டிங் போயிட்டுருக்குது. ஓகே, இப்போ அடுத்து யார் வர போகிறானுங்க, யார் அந்த மேதாவி அப்படின்றத பார்ப்போம். போட்டு அடி மரணடி எல்லாத்துக்கும் மாசாக அடி போட்டுருக்காங்க. நடுவில் ஸ்பைடர் மேன் வேறு கல்லை தூக்கி போட்டு அடிக்கிறாரு. அப்படியே பாவீங்களா, நாம் தான் கொஞ்சம் வேகமாக போய் எல்லாத்தையும் முன்னாடி போய் அடிச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு 2 பேரும் அயன் மேனும் ஸ்பைடர் மேனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி மாசா எல்லாத்தையும் அடித்து உட்கார வச்சாச்சு. இப்போ யார் வர போடுறான்னு பார்த்தீங்கன்னா, ஓய் இவன்டா நம்ம லோக்கிடா, லோக்கிக்கு நிகர் எவன்டா. 3 பேர்த்தையும் சும்மா லோக்கி அடிச்சு நவுத்த போகிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பவர்ஃபுல்லான கேரக்டர், தாரோட அண்ணனோ தம்பியோ இவர். ஓகே வாங்க, நம்ம அயன்மேனாக மாதிரி அவனை அடிக்கலாம். எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல, சும்மா டிப்புன்னு அடி விழுவுது. என்னாச்சு, மிஷின் சக்ஸஸா? அதுக்குள்ளேயே வா, லோக்கி அடித்து போட்டிங்களா? வாட்ஸ் ப்ரோ, என்ன கைஸ், ஏண்டா தி அவெஞ்சர்ஸ் படம்லாம் பார்த்துட்டு இந்த கேம் உருவாக்குங்கடா. லோக்கி லோக்கி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டரு, அவனையும் அதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டானுங்க. சரி வாங்க அடுத்த மிஷினுக்கு போகலாம். இந்த லோக்கி இந்த அல்ட்ரானு இவங்களுக்கெல்லாம் பாஸ் ஃபைட் மாதிரி சிங்கிளாக நிற்க வச்சு அடி போட்டிருக்கணுங்க. இது வந்து என்னன்னா ஹீரோவுக்கு வந்து நிறைய பவர் கொடுத்துட்டு வில்லன்ஸுக்கு வந்து பவரே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போது அல்ட்ரான் வந்தான், மாதம் அவனுக்கு எஃபர்ட் கொடுத்தானுங்க. என்ன பண்ணானுங்க, 2 அடி போட்டானுங்க, அவ்வளோதான், அவன் செத்து போயிட்டான். ஓகே, இப்போ நம்ம ஸ்பைடர் மேனாக மாதிரி எல்லாத்தையும் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கிறோம். ஓகே, எங்கேப்பா ஸ்பைடர் மேனு? ஓகே, இப்போ நம்ம போகிறாரு, அது தூக்கி கல்லை தூக்கி சுழட்டி அடிக்கிறோம். போட்டு மாசு ஸ்பைடர் மேன் தான் கைஸ், கல்லை தூக்கி போட்டு அடிக்கிறா. சும்மா முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் அடித்து நவுற்றி வச்சு வாங்கடா. ஓகே, என்னன்னா இவனுங்க வந்து வில்லனுங்க ஒரு பக்கம் கத்தியை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அட்டையை கொடுத்த மாதிரி வில்லன்ஸுங்களுக்கெல்லாம் நல்லா பவர் பண்ணிவிட்டு ஹீரோஸுங்களை வந்து சரி என்னது இவன் யாரா, இப்போ பாருங்களேன் இவனுக்கு எவ்வளோ மாதம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போடுறானுங்க. போட்டு டம்முன்னு அடிச்சுட்டு ஒரே செகண்ட்லேயே உட்கார வச்சுருவானுங்க. அவ்வளோதான். பாருங்கள் 3 எண்ணத்துக்குள்ளே முடிச்சு விட்ருவானுங்க. 3 2 1 அவ்வளோதான், முடிச்சிட்டானுங்களா? அவ்வளோதான், முடிச்சாச்சு. இவனுங்க வந்து இதுதான் கைஸ், ஹீரோஸுக்கு நல்ல பவர் கொடுத்துட்டு வில்லனுங்களுக்கு பவரே இல்லாத மாதிரி இருக்குது கைஸ். அதெல்லாம் எதிரிங்க வதன்னு வரானுங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டான இது இல்லை. இப்போது அல்ட்ரானுங்கிறது எவ்வளோ பெரிய பவர், லோக்கி எவ்வளோ பெரிய பவர், அதுக்கு முன்னாடி அந்த ஹல்க்கு காக்கா பாய் மாதிரி இருந்தான், அவனுக்கு எவ்வளோ பெரிய பவர் கொடுத்துருக்கலாம். இவனுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரியல. ஓகே கைஸ், நானும் நிறைய மிஷின்ஸ் விளாண்டு பார்த்தேன், கேரக்டர்ஸை மாற்றி எவ்வளோ பெரிய வில்லன்ஸ் வந்தாலும் அவனுங்க வந்து சப்பையாக கொடுக்குறானுங்க. அது வந்து என்னென்னா
விளையாடுறதுக்கே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்டின்னு இன்னொரு பார்ட்டி அவனுங்க இதே மாதிரி பண்ணானுங்கன்னா இந்த கேம்ஸை வந்து விளையாடுறதே கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சு போய்டும். என்னடா இவன் சும்மா போகிறான் வரான் அடிக்கிறான் அந்த மாதிரி ஆகிடும் கைஸ். ஏன்னா இவனுங்க வில்லனுங்களுக்கு ஒரு பவர் கூட கொடுக்காம இப்படி இருக்கிறது வந்து கேம் வந்து சரியில்லை கைஸ். நான் நல்லா டிஸ்பேச் மிஷின் ஒட்டி இன்னொரு மிஷின் அது பக்கத்தில் இருந்துச்சு, அது போய் பார்த்தேன். அதில் எப்படின்னா நம்ம 3 கேரக்டரை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 3 வர மாட்டாங்க, நம்ம மாற்றிக்கலாம் வேணும்னா அந்தந்த இடத்துல. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு அயன்மேன் மட்டும் தான் சண்டை போடுறாரா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுலேயும் என்ன பண்ணுறானுங்கன்னா, இப்போது பாஸ் வராருன்னா அவனுக்குன்னு ஒரு கெத்து எலவன்ஸ் கொடுக்குறானுங்க. ஒன்றுமே நான் பண்ணலை கைஸ். பாருங்கள், இப்போ இவர் பிளாக் கலரில் இருக்கிறவர் மட்டும்தான் இருக்கிறாரா. இப்போ பாருங்கள் மோடா காட்டுறாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ ஸ்பைடரா மாதிரி ஒரு அடி, அவ்வளோதான். வெப் விட்டதுக்கு அவன் செத்து போயிட்டான். இதுக்கு எதுக்கு இவனுங்க பாஸு சரின்னு சொல்லி அடி பார்த்தேன். அதாவது இச்சுனால அப்படி இருந்தான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, 2 அடி அடித்தானா அவன் செத்து போயிட்டான். பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு அடி தான் அடித்தான், அதுக்கே செத்து போயிட்டான் சொல்லிட்டு ஸ்டோரி மிஷின் இருந்துச்சு, ஸ்டோரி மிஷின்னு சரி சொல்லி அதுக்குள்ளே போனோம். சரி அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து என்னன்னா ஸ்டோரி படி போகுது. என்னத்தான் ஸ்டோரி படி போனாலும் ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு ஃபைட் வருது. அங்கே வந்து இந்த மாதிரி போட்டு மாதம் கேப்டன் என்ட்ரி கொடுத்தாரு. செம்ம மாதம் இல்லை டேக்கேராக கவனமாயிரு அப்படின்றாரு. செம்மையாக கட்சின்ஸ் எல்லாம் போச்சு. சரி கட்சின்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குதுடா, ஃபைட்டிங்கும் பயங்கரமாக இருக்குதுடான்னு அங்கே போய் பாஸ் பார்த்தோம். இங்கே பாருங்க அப்படி கெத்தாக அந்த பொண்ணு சுட்டுட்டு வரா. இவர் வந்து கரெக்டாக இந்த ஷீல்டு வச்சு தடுக்கிறதுலாம் பார்த்து ரொம்ப மாசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா பாஸுக்கு தூக்கி ஒரு இங்கேயாச்சும் வந்து 2 அடி போட்டான். அங்கே 1 அடி போட்டதையே செத்து போயிட்டான். யார், இந்த அல்ட்ரானு, இந்த லோக்கி, ஒரு மாதிரி நிறைய பேர். அதே மாதிரி இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கும் ஒரு இருந்தான். அவனுக்கு 2-3 அடியை போட்டான், அவனும் செத்து போயிட்டான். இதில் வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் வந்து இவ்வளோ பெரிய மிஷின்ஸ் நடந்துச்சின்னு கூட ஸ்டோரி போச்சு. அங்கேயும் வந்து பார்த்தோன்னாலும் பாஸு மொக்கையாக தான் இருக்கிறான், ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இந்த கேம் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். அடிக்க வரதே இருக்கிற இந்த பாஸுக்கு ஒரு டஃப்னஸ்ஸே இல்லாமல் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த கேமே போர் அடிக்குது. சரி கைஸ், அதனால் இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு இதோட நிப்பாட்டிடுறேன். நீங்கள் யாராச்சும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னா நான் வேணால் பார்ட் 3 போடுறேன். ஓகே கைஸ், அப்போ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா, பை பாய், see you guys, டாட்டா.